ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வெக்கேஷன் டைமில் நான் வாங்கின யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது பார்க்குற குட்டீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கும் இந்த வெக்கேஷன் டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும் ஆர்வமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் இந்த செயின் பக்கத்தில் வச்சு என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? அமேசானில் அப்படி நான் லேட்டஸ்ட்டாக ஆர்டர் பண்ண விஷயம் தான். இதை பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்கிறத விட பிரிச்சே காமிச்சிட்றேன். இப்போ வாங்க இதை பிரித்து உங்களுக்கு என்னங்கிறத காமிக்கிறேன். இது பார்த்திங்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறதை விட பிரிக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். சிசர் எடுக்கிறத விட நாமளே பிரிச்சலான்னு கை வச்சு பிரித்து பார்த்தேன். ஸோ மேக்ஸிமம் அந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கும்ல, அமேசான் கவர் மாதிரி இருக்கும்ல, அதை பிரித்து பார்த்தேன். உள்ள சேம் திங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் போட்டு திரும்ப அகைன் சீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்கும்ல, செயினுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். அது என்னென்னு பிரித்து காமிச்சா உங்களுக்கே தெரிஞ்சிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கவரில் அகைன் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சிசர் இல்லாமல் எதையும் கிழிச்சலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செலோ டேப்பில் wrap பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சிசர் இல்லாமல் அதை போய் எடுக்கணுமே, அங்கேருந்து எடுக்கணுமே, இங்கேருந்து எடுக்கணுமே, வீடியோ வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிசர் இல்லாமல் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அந்த பாலித்தீன் wrapper அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ரொம்ப சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எடுக்கவே முடியலைங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சிசர் எடுக்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மேக்ஸிமம் அந்த எஜ்ஜெல்லாம் கூட கிழிச்சு பார்த்தேன், வரவே இல்லை. ஸோ இது எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் மாதிரி தெரிஞ்சது இல்லைங்க. ஸோ கிழிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடியவே இல்லை. கடைசியில் சிசர் தான் தேவைப்பட்டுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா உள்ள ப்ராடக்ட் எப்படி சீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது. பிடிக்கும்போது அதை கீழே சிந்திருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் சரி கடைசியில் சிசர் எடுத்துகிட்டு வந்தே பிரிச்சுட்டேங்க. சிசர் எடுத்துகிட்டு வந்தால் தான் இது வேலைக்கு ஆகும்னு நினச்சி சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது என்னங்கிறது இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன இந்த வீல் மாதிரி தான். இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் எல்லாம் நம்ம போடும்போது பின்னாடி வீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீல் தான். அது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த செயினுக்கு பின்னாடி வளையம் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி வளையம் தான் நான் இப்போ ஆர்டர் பண்ணேன். அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுனா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் சிசர் எடுத்துகிட்டு வந்தே கட் பண்ணேன். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா செலோ டேப் பின் பண்ணி திரும்பவும் பண்ணி வச்சுருந்தாங்க, சீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பின்னெல்லாம் எடுத்து சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ உங்களுக்கு அந்த வீல் மாதிரி இருக்கிறத எடுத்து காட்டுறேன். இது நல்ல பெரிய வீல் மாதிரியே இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இது எடுக்கும்போதே கீழே இருந்துச்சு. இந்த வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுதான்னு தெரியல, பட் இது நல்ல பெரிய வீலாகவே இருந்துச்சு. ஸோ நமக்கு இது பின்னாடி இந்த செயினில் மாட்டுறக்கு, இந்த மாதிரி த்ரெட் செயினில் மாட்டுறக்கு அல்லது இந்த மாதிரி பீடட் செயினில் மாட்டுறதுலாம் இது ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக மாட்டிட்டு இந்த நோஸ் பிளேயரில் வச்சு நம்ம கரெக்டாக டைட் பண்ணி விட்டுக்கிட்டோம். அந்த பின்னாடி அந்த ஹூக்கை போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஷார்ட்டாக இருக்கிறத நம்ம லாங்காகவும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செயின் அந்த ஹூக்ஸ் எல்லாம் யூஸ்